மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 21 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தொடர்ந்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம மாயா நேராக சீனுவோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ சீனு நேராக மாயாவை பார்த்து முறைக்கிறாரு. அப்போ மாயா கேட்குறாங்க, ஏன் சீனு நீ என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, எந்த விதத்தில் நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாரு, உன்னைய என் மனசை விட்டு தூக்கி ரொம்ப நாள் ஆகுது. கண்டிப்பாக உன்னை மறுபடியும் காதலிப்பேன் அப்படின்னு நீ நினச்சி கூட பார்க்காத. உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ மாயை கேட்குறாங்க, ஏன் சீனு அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த விஷயம் பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்குன்னு ஏன் சீனு நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, தேவையில்லாமல் நீ என் மனசை மாற்றலாம் அப்படின்னு நினைக்காத. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது. இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நீ பழி வாங்குறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. உங்கள் அம்மாவுக்காக நீ பழி வாங்க வந்திருக்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது. எங்கள் அம்மா என்னை பல தடவை எச்சரித்தாங்க, மாயா கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் உனக்காக சாகிற வரைக்கும் போயிட்டேன், குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தேன். இது எல்லாம் யாருக்காக? உனக்காக. ஆனா நீ கொஞ்சமாவது என் காதலை நீ மதிச்சியா? நான் சொன்னது கேட்டியா? அந்த கதிர் நல்லவன் இல்லை, அவன்கிட்ட பேசாத அப்படின்னு நான் பல தடவை சொன்னேன். ஆனா நீ அந்த கதிரோட காதலை சம்மதிச்சு அந்த தனாவுக்கு தாலி கட்டுறதுக்கு கதிருக்கு ஐடியா கொடுத்துருக்க. நீ எப்பேற்பட்டவ அப்படின்னு இப்பதான் மாயா புரியுது. இத்தனை நாளும் நான் முட்டாள்தனமா உன்னை நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏன் சீனு நான் ஏதாவது பண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு ஏன் சீனு நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, போதும் மாயா, இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு என்னை ஏமாத்தாத. இன்னைக்கு உன்னாலதான் பெரியப்பா அத்தையும் மாமாவும் பிரிஞ்சிருக்காங்க. யாருனால? உன்னாலதான். எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. அது யாரு காரணம்? நீதான். தனா எந்த அளவுக்கு கார்த்தியை விரும்பினான்னு உனக்கு தெரியும்ல. அவ விரும்பினது தெரிஞ்சும் அவ காதலை பிரிக்கணும் அப்படின்னு இப்படிதான் உன் மனசுக்கு தோணுச்சுன்னு தெரியல. இப்ப தனாவோட நிலைமைய யோசிச்சு பாத்தியா? காதலிச்சவன் கூடயும் இனிமே வாழ முடியாது, கட்டுனவன் கூடயும் மனசார வாழ முடியாது. அவளோட நிலைமை எப்படி இருக்கும்? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏன் சீனு என் சைடு உள்ள நியாயத்தை ஏன் நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு சீனு சொல்கிறாரு, உன் சைடு உள்ள நியாயம் என்ன நியாயம்? நீ எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சீனு இருந்தாலும் நீ ரொம்ப மோசமாக கோவப்படுற, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு, எங்கள் அம்மா அன்னைக்கு உன்னைய பற்றி என்கிட்ட எச்சரித்தாங்க. நீ நல்லவ கிடையாது, இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வந்தவ அப்படின்னு எங்கள் அம்மா பல தடவை என்னை எச்சரித்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா பேச்சு கேட்காம இருந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீனு ரொம்ப கோவமா பேசுறா. அப்பா மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, நான் சொல்றது கேளு சீனு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. ஆனா சீனு சொல்றாரு, உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன், தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இதை கேட்டுட்டு மாயாவுக்கு ரொம்ப வருத்தம் தாங்க முடியல. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி நேரா நம்ம ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் அவரோட ரூம்ல உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜானகி தண்ணி கொண்டு வராங்க ரகுராம்க்கு. அப்போ ரகுராம் உட்காந்துருக்காரு ரூம்ல. ஜானகி தண்ணி கொண்டாந்து வைக்க, அப்போ ரகுராம் டக்குன்னு அந்த இடத்துலேருந்து பாயையும் தலகாணியும் எடுத்துட்டு வெளில கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு ஜானகி சொல்றாங்க, என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் நிற்கிறாரு. அப்போ ஜானகி சொல்றாங்க, இங்கே பாருங்க, நான் செஞ்சது தப்பு தான். ஆனால் எந்த விஷயம் முடிவெடுத்தாலுமே அதை நம்ம குடும்பத்துக்காக நல்ல விதமாக மட்டும்தான் யோசனை பண்ணுவேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம குடும்பத்துக்காக தான் இதை பண்ணேன். இப்போதைக்கு நீங்க இந்த ரூமை விட்டு போக வேணாம். தப்பு ஏன் மேல தானே இருக்கு. நீங்க இந்த ரூமை விட்டு வெளியில போய் படுத்தீங்கன்னா வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே உங்களை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால நீங்க ரூமை விட்டு வெளியில போக வேணாம், நானே வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பாய் தலகாணி எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்ப ரகுராம் கோவமா உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா ஜானகி பாய் தலகாணியை வெளியில எடுத்துட்டு போட்டு படுக்க, அந்த நேரம் பார்த்து மாயா தண்ணி குடிக்கிறதுக்காக டம்ளர்ல தண்ணி ஊற்றும் பொழுது ஜானகி பாய் தலகாணி எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு மாயா ஓடி பெரியம்மா என்ன பெரியம்மா இது அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, அவர் இப்போதைக்கு கோவமா இருக்காரு, அதனாலதான் இப்படி நான் வெளியில படுக்கிறேன். மற்றபடி கண்டிப்பா அவர் என்ன புரிஞ்சுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க, எனக்கு அவரை பத்தி தெரியும். உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவர் என்னை ஏத்துப்பாரு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, கண்டிப்பா என்ன நடந்தாலும் பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரியக்கூடாது. அது தெரிஞ்சிச்சுன்னா அது எந்த அளவுக்கு அவர் மனசு உடஞ்சு போயிடுவாருன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தயவு செஞ்சு அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, சரி நான் சொல்லல. இங்க பாரு,
இப்போதைக்கு உங்கள் 3 பேரோட வாழ்க்கையை சரி பண்ணணும். அது மட்டும்தான் என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. தானா எப்போ புரிஞ்சுப்பான்னு தெரியல கதிரை. கதிரோட வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. உன் வாழ்க்கையும் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க பெரியம்மா, கண்டிப்பாக ஜீவா சீனு புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, இப்போதைக்கு நீ சீனுவோட மனசில் இடம் பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவன் உன்னை காதலிச்சான், அதனால கண்டிப்பாக நீ என்ன சொன்னாலும் ஏற்றுப்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ எப்படியாவது அவனை வந்துட்டு சமாதானப்படுத்து அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி சொல்கிறாங்க, சரி போயிட்டு சீனுவை வந்துட்டு சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்ல, மாயாவை சரி பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம சீனுவும் பத்மாவும் வரும் பொழுது ஜானகி அந்த நம்ம ரகுராம் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேராக சீனுக்கிட்ட, சீனு எப்போ வந்துட்டு மணி டிஸ்சார்ஜ் ஆகுறாரு அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, மாமா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நாளைக்கே அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு வந்துட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரகுராம் கேட்குறாரு. துணைக்கு நானும் வரவா சீனு அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, இல்லை மாமா நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, மணி ஏதாவது பேசினாரா அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, இது மாதிரி அவர் கண்ணை முழிச்சு கொஞ்சம் நேரம் பேசினாரு, அதுக்கப்புறம் டக்குன்னு தூங்கிட்டாரு. டாக்டர்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனிமே வந்துட்டு அவரை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். நாளைக்கு வந்துட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து ஜானகி எதிர்க்க வராங்க. ஜானகியை பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரி ரகுராம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்துட்டு ஜானகி ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறாங்க. மாடியில் போய் பார்க்குறாங்க மாயா. அங்கே வந்துட்டு கதிர் ஆல்ரெடி வந்துட்டு சோகமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு மாயா வந்துட்டு ரொம்ப கவலையாக சீனுக்கிட்ட போயிட்டு அந்த கதிர்கிட்ட போயிட்டு, என்ன கதிர் மாடியில் நின்றுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, இல்லை மாயா சும்மா தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதா கதிர், கண்டிப்பாக தானே ஏதாவது உன்னை திட்டிருப்பா, அதனால தான் நீ வந்துட்டு மாடியில் வந்து நிற்கிற, என்கிட்டயே போய் சொல்கிறியா அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, அப்புறம் எப்படி மாயா, அவள் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் தான் இருக்கா, எப்படி வந்துட்டு நான் அவளை கட்டாயப்படுத்த முடியும், அதனால தான் வந்துட்டு நான் அவள் பக்கத்துலேயே இருந்தால் அவள் டென்ஷன் ஆவா அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு மாடிக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அப்புறமா கதிர் கேட்குறாரு, நீ எதுக்கு மாடிக்கு வந்துட்ட அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இல்லை சும்மா தான் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு வந்தேன் அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, ஏன் மாயா போய் சொல்கிற, கண்டிப்பாக சீனு மேலே கோவமாக இருப்பான், அதனால தானே. சரி தனா தான் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுக்காக அவள் கொஞ்சம் கோபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சீனு கூட அவனை புரிஞ்சிக்கல, நீ எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருப்ப அப்படிங்கிறத ஏன் வந்துட்டு அவன் புரிஞ்சுக்காம இருக்கான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா சீனு ஒரு நாள் புரிஞ்சுப்பான். அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. ஆனா அவன்கிட்ட என்னத்த சொன்னாலுமே உடனே பெரியப்பா கிட்ட போய் சொல்லிடுவான். அதுவே ரொம்ப பெரிய விஷயத்துல வந்து முடியும். அதனாலதான் நான் வந்துட்டு சொல்லலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நம்ம உண்மையை சொல்றது தான் நல்லது. அட்லீஸ்ட் பெரியப்பா கிட்டே மாமா கிட்டேயாவது உண்மையை சொல்லிடலாம். அப்பதான் வந்துட்டு அத்தையும் மாமாவும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வேற பிரச்சனையில கொண்டு போய் விடும். ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இந்த பிரச்சனை வேற பெரியப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான், இந்த புவனேஸ்வரி நினைச்ச மாதிரி இங்க நடந்துரும். அதனால நம்ம வந்துட்டு சொல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, சரி சொல்ல வேணாம், ஆனா எப்போ வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நம்ம தான் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடணும். நம்ம இப்படி அமைதியாவே இருந்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. இங்க பாரு, உனக்கு தனாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்க கதிர் சொல்றாரு, பிடிக்குமாவா, சின்ன வயசுல நாங்க 2 பேரும் ஒன்னா விளையாண்டுருக்கோம், ஸ்கூல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல மாயா கேட்குறாங்க, இங்கே பாரு, நான் சுற்றி வளைச்செல்லாம் கேட்கல, ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன், உனக்கு தனாவை பிடிக்கும்ல அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, தனாவை எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான், மற்றபடி நான் தாலி கட்டுவேன், அவளை லவ் பண்ணுவேன் அப்படின்னா நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நீ இப்போ பேசுகிறதுலேயே தெரியுது நீ தனாவை காதலிக்கிற அப்படின்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, அது என்னன்னு தெரியல, ஆனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல
அப்ப மாயா கேக்குறாங்க, சரி நீ ஏன் தூங்காம வந்து நிக்கிற அப்படின்னு. கதிர் சொல்றாரு, எங்க நான் அந்த தனா பக்கத்துல போய் படுத்தா தெரியாதவன் கூட படுக்கிறது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்பிட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயாவும் சரின்னு சொல்ல கதிர் கேக்குறாரு, நீ ஏன் வந்துட்ட அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இப்போதைக்கு சீனு கொஞ்சம் கோவத்துல இருக்கான், அதான் அவனை சமாதானப்படுத்தணும். அவன் கண்டிப்பா என்னை புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் இன்னைக்குமே என்னை வெறுக்கவே மாட்டான். அவன் மனசுல இன்னுமே நான் இருக்கேன்னு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவனால என்னைக்குமே என்னை வெறுக்க முடியாது அப்படின்னு தெரியும். ஒரு நாள் கண்டிப்பா நான் செஞ்சதுக்கு சரிதான் அப்படின்னு அவன் புரிஞ்சுப்பான். அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைச்சதுக்கு அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, சீனு மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, நீ சீனுவை விட்டு கொடுக்க மாட்ட போல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா சீனுவை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கதிர் சொல்றாரு, எப்படி வந்துட்டு அத்தையும் மாமாவையும் ஒண்ணு சேர்க்கறது, நம்மளால இப்ப அவங்க பிரிஞ்சிருக்காங்களே அது வேற ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா ஒரு நாள் அவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அவங்களை எப்படியாவது சேர்த்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, ரகுராம் வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காரு. அப்போ ஜானகி வந்துட்டு நேராக ஃபஸ்ட்டு அவங்க அத்தைக்கு காஃபி கொடுத்துட்டு அடுத்ததான் வந்துட்டு ரகுராமுக்கு காஃபி கொடுக்க, ரகுராம் வந்துட்டு காஃபியை வாங்கிக்காம கோவப்படுறாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு சீன் நடக்கும். என்னன்னா, எல்லாருமே நைட்டு தூங்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்த நினச்சிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. தனா வந்துட்டு அந்த கதிர் வந்து தாலி கட்டினதை நினச்சி ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. சீனு வந்துட்டு மாயாவை நினச்சி கோவத்தில் இருப்பாங்க. ரகுராம் வந்துட்டு ஜானகி இப்படி நம்மளுக்கு எதிர்த்து பேசிட்டாலே நம்மளுக்கு ஆதரவா நிக்கலையே அப்படின்ட்டு ரகுராம் கோவத்துல இருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட விஷயத்த நினைச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் காலை நம்ம ஜானகி வந்துட்டு காஃபி கொண்டாந்து அவங்க அத்தைக்கு கொடுத்துட்டு ரகுராமுக்கு கொடுக்கும் பொழுது ரகுராம் டென்ஷன் ஆகி பத்மா அப்படின்னு சொல்லி கத்த. அப்ப பத்மா வந்துட்டு, அண்ணா சொல்லுங்கண்ணா என்ன வேணும் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, உன்னிட்ட தானே காஃபி கொண்டு வர சொன்னேன், கண்டவங்களும் இங்க எதுக்காக காஃபி கொண்டு வராங்க எனக்காக அப்படின்னு. இது கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, இருங்க நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வராங்க. அப்ப ஜானகி இதை பார்த்துட்டு ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு அந்த காஃபியை கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் யாராவது எனக்கு ஏதாவது கொடுக்க வந்தாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமா போறாரு. இத பார்த்துட்டு பத்மா சொல்றாங்க, என்னம்மா இது, அண்ணன் மாற மாட்டாரு போலயே, இவ்வளவு கோவமா இருக்காரு அப்படின்னு. அப்ப மாயா அந்த பக்கமா வராங்க. அப்ப பாட்டி அங்கேருந்து மாயா கிட்ட போயிட்டு, நீ நினைச்சத சாதிச்சிட்டியல்ல, இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சு இப்படி பிரிச்சுட்டியே, ரகுராமும் ஜானகியும் ராமன் சீதா மாதிரி இருந்தாங்க, அவங்கள இப்படி திட்டம் போட்டு பிரிச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. அப்ப மாயா வந்துட்டு கவலையா நிக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மாவுக்காக இந்த வீட்டுக்கு பழிவாங்க வந்துட்டு இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே நீ பழி வாங்கிட்டியே, நீ நல்லா இருப்பியா, நீ நல்லாவே இருக்க மாட்ட, இப்படி 2 பேரையும் பிரிச்சுட்டியே, என் புள்ள பாவம் இது வரைக்கும் ஜானகி கிட்ட கேட்காம எதுவுமே முடிவு பண்ண மாட்டான், ஆனா இன்னைக்கு ஜானகியவே அவனுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, அத்தை தயவு செஞ்சு மாயாவை பேசாதீங்க, மாயா மேல எந்த தப்புமே இல்லை, இது எல்லா முடிவுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றத கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஜானகி, நீ இன்னசென்ட்டுமா, உனக்கு எதுவும் தெரியல, உன் விவரம் இல்லாத தனத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாயா அப்படி எல்லாம் பண்றா, தயவு செஞ்சு இவளை நம்பாத, உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, உன் தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நீ பறி கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கவலைப்படுறாங்க. அப்ப சீனு சொல்றாரு, அம்மா இது மாதிரி அப்பா வந்துட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம பத்மா நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, உன்னாலதான் என் புருஷன் இன்னைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு இங்க இருந்து வராரு வீட்டுக்கு, அப்ப வர்ற நேரத்துக்கு நீ தயவு செஞ்சு எதற்க வராத அப்படின்னு சொல்லியா. அப்ப மாயா ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. அப்புறமா நேரா பத்மா வந்துட்டு கதிரை பார்த்து, இங்க பாரு கதிர், உன்னாலதான் இன்னைக்கு அந்த கார்த்தி வந்துட்டு கத்தியால குத்துனா, அதனால நீயும் தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு வெளியில வராங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. யாரை தவிரன்னா மாயா கதிரை தவிர. மணி வந்துட்டு வராரு. அப்ப மணி வந்துட்டு நேரா சீனுவை தாங்கி பிடிச்சிக்கிட்டு நடந்து வராரு. அப்ப பத்மா வந்துட்டு நேரா அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு, என்னங்க வந்துட்டீங்களா, இனிமே
இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இந்த ஆரத்தியோட எல்லா திருஷ்டியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்க போறாங்க. அப்ப டக்குன்னு மணி தடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, என் மருமக எங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னங்க இன்னைக்கு உங்களை கத்தியால குத்துனதுக்கு அவ தான் காரணம். அவளை போயிட்டு எதுக்காக வர சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, அவர் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. அவரை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்க கூடாது. அவர் என்ன கேட்குறாரோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதனால அவர் கேட்குறத செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னதோட அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருங்க ஆமா அண்ணி, போயிட்டு நீங்க மாயாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. உடனே அவங்களும் சரி சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு நேரா மாயாவை பார்த்து, மாயா உன் மாமா வந்துட்டாரு, நீ ஆரத்தி எடுத்தாதான் வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு நிக்கிறாரு, நீ போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ஓடி போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்துட்டு அவங்க மணிக்கு வந்துட்டு நிக்கிறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, என்னம்மா மாயா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், என்னை பார்க்கணுன்னு கூட உனக்கு தோணலையா அப்படின்னு. அப்ப மாயா அழுதுகிட்டே, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மாமா, நான் என்னால தானே இன்னைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, எந்த கிறுக்கம் சொன்னான் உன்னாலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு. நீங்க பாரு, நீ மட்டும் இந்த குடும்பத்தை காப்பாத்தாம இருந்திருந்தா இன்னும் இந்த குடும்பம் எப்படி அழிஞ்சு போயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மருமக எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ ஆரத்தி எடுமா, யார் என்ன சொல்றான்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு மணி சொல்ல, மாயா வந்துட்டு மணிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா மணி வந்துட்டு மாயா கிட்ட, நீதாம்மா நல்ல மருமக, உன்னை கண்டிப்பா இந்த வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க, நீ எதுக்காக இதை பண்ணியிருப்பன்னு எனக்கு நல்லாவே புரியுது, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் நீ இதை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு நேரா மாமா பார்த்து ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி கொண்டு போய் வெளியில ஊத்திட்டு உள்ளார வராங்க. அப்ப மணி வந்துட்டு வர, அப்ப ரகுராம் நேரா வந்துட்டு மணி கிட்ட மச்சான் அப்படின்னு சொல்ல, அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருங்க மச்சான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, எங்களால தானே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருங்க மச்சான், அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, இன்னைக்கு நம்ம குடும்பம் இப்படி நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு காரணமே மாயாதான். ஏதோ என்னோட போயிருச்சு, இல்லைன்னா நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது. அந்த புவனேஸ்வரியை நம்பி நீங்க வந்துட்டு இங்க இந்த வீட்டு பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்சீங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ண பார்த்தீங்க. நல்ல வேலை அந்த புவனேஸ்வரியை பத்தின குணத்தை என் மருமக கண்டுபிடிச்சிட்டா, இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி போய் முடிஞ்சிருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் ஷாக் ஆகுறாரு. அப்ப மணி சொல்றாரு, என் மருமக எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா, என் மருமகளை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்ப மணி கேக்குறாரு, என்னாச்சு, நானும் முதல்ல இருந்து பாக்குறேன் அக்காவும் ஒழுங்கா பேச. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னங்க இன்னைக்கு நீங்க கத்தியால குத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே இந்த மாயா தான். இந்த மாயாவை நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்கன்னா அப்புறம் எங்களுக்கெல்லாம் கோவம் வராதா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மணி திட்டுறாரு, இங்க பாரு பத்மா, கண்டதுக்கும் நீ வந்துட்டு மருமகளை பழி சொல்லிக்கிட்டு இருந்தியன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.